يا رمضان يا رمضان السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله وحده الصلاة والسلام على من لا نبي بعد أما بعد பந்த சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே, அல்லாஹு தாலா இந்த இடத்தில் நம்மை ஒன்று சேர்த்தது போல் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் ஒன்று சேர்ப்பானாக என துவா செய்தவனாக என இந்த உபதேசத்தை ஆரம்பம் செய்கின்றேன். மஅரிஃபத்துல்லாஹ், அல்லாஹுவை அறிந்து கொள்வோம் என்கின்ற பொதுவான தலைப்பில் ஒரு சில விஷயங்களை தொடர்ச்சியாக நாம் அறிந்து வருகின்றோம். அதில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருக்கும் விஷயம் என்னவென்றால், அல்லாஹுக்காக ஒரு முஃமின் பொறுத்து கொள்ளக்கூடிய பொறுமை மிக முக்கியமான ஒரு பண்பு. ஒவ்வொரு முஃமினிடத்திலும் கட்டாயம் அவனிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு பண்பு அல்லாஹ்வுக்காக பொறுமை. அல்லாஹ்வுக்காக நான் பொறுத்துக்கிறேன், அல்லாஹ்வுக்காக நான் தாங்கிக்கிறேன், அல்லாஹ்வுக்காக நான் சகிச்சுக்கிறேன். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அன்றாடம் எல்லா நேரத்திலும் இந்த பொறுமை செல்வாக்கு செலுத்தும். எப்போ இந்த பொறுமை இல்லையோ இதன் காரணமா அவர் பல விளைவுகளை சந்திப்பார். அவருடைய ஈமான்லையும் அந்த தாக்கம் இருக்கும், அவருடைய குடும்பத்திலையும் அந்த தாக்கம் இருக்கும், அவருடைய நட்பு வட்டாரத்திலையும் அந்த தாக்கம் இருக்கும். எப்போ இந்த பொறுமை அவர்கிட்ட வந்து சேரலாம் அப்படின்னா, எப்போ இந்த பொறுமையை அல்லாஹ்வுக்காக நான் பொறுக்கிறேன் என்ற ஒரு பொறுமையை ஒரு முஃமின் எடுத்துக்கொள்வாரோ நிம்மதியான ஒரு வாழ்க்கை அவருக்கு கிடைக்கும். ஒரு ஈமான்ல ஒரு தரத்தை அவர் இந்த பொறுமையின் மூலமாக அடைவார். நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன். ஈமான் கொண்டவர்களே, தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள். அல்லாஹு தஆலா பொறுமையாளர்களோடு இருக்கின்றான். நீங்க உதவி தேடுறீங்க அல்லாஹ்விடத்துல, எதன் மூலமாக? அல்லாஹு தஆலா தொழுகைக்கு முன்னதாக பிஸ்ஸப்ர், பொறுமையை சொல்றான். பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, பொறுமையின் மூலமாகவும் தொழுகையின் மூலமாகவும் நீங்கள் உதவி தேடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த பொறுமை என்பது அல்லாஹு தஆலா அந்த பொறுமையாளர்களோடு இருப்பதாகவும், இந்த பொறுமையோடு அப்படின்னா உதவி தேடுறோம் அப்படின்னா அந்த உதவியில அல்லாஹ்விடத்துல பொறுமையோடு உதவியை நாம் தேடுவோமே, ஆனால் அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் அல்லாஹ் தஆலா சொல்றான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா, நீங்கள் வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, அதே மாதிரி நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் உதவி கேடுங்க. வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷியீன். இந்த பொறுமை என்பது அல்லது தொழுகை என்பது பயப்படக்கூடியவர்களை தவிர மிச்ச எல்லாருக்கும் ரொம்ப பெருசு. அல்லாஹ்வை பற்றிய அறிவோடு, அல்லாஹ்வை பற்றிய ஞானத்தோடு, மறுமை சிந்தனையோடு யார் ஒருவர் இருப்பாரோ அவருக்குத்தான் அந்த பொறுமை கொஞ்சம் லேசா வரும். அந்த தொழுகையை கடைபிடிப்பது என்பது லேசா வரும். இல்லைன்னா அல்லாஹ்வை பற்றிய தெளிவில்லாத, மார்க்க விளக்கம் இல்லாத, மறுமையுடைய நாட்டம் இல்லாத மனிதருக்கு பொறுமை என்பது ரொம்ப பெருசு. அல்லாஹ் தஆலா வசனத்துல சொல்றான், இன்னஹா லகபீரா, அது ரொம்ப பெருசு. அவங்களுக்கு பொறுப்பது என்பது அவர்களுக்கு ரொம்ப பெருசு. யாருக்கு? மார்க்க விஷயத்துல சரியா இல்லாத, அல்லாஹ்வை அஞ்சி வாழணும்னு நினைக்காத மக்களுக்கு அல்லாஹு தஆலா அந்த பொறுமை ரொம்ப பெருசு. அப்ப பொறுமைய மிக முக்கியமான ஒன்று. அந்த பொறுமையினுடைய வாழ்க்கையில நான் எடுத்துட்டு வரணும் அப்படின்னா அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய ஒரு மனுஷனாக நான் இருக்கணும் என்பதையும் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல சொல்றான். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு செய்தியில, அஸ்ஸப்ரு தியாஉன், பொறுமை என்பது ஒரு ஒளி. பொறுமை என்பது எல்லா விஷயங்களுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு ஒளி. அது பொறுமை. அது பொறுமையை யாரெல்லாம் அந்த பொறுமைக்காக போராடி அந்த பொறுமையை தன்னுடைய வாழ்க்கையில் வரவழைத்து கொண்டார்களோ அவர்கள் அந்த ஒளியினுடைய வெளிச்சத்தை பார்ப்பாங்க. அந்த ஒளியினுடைய வெளிச்சத்தை அந்த பொறுமையாளர்களால் பார்க்க முடியும். மித்த பொறுமை இல்லாதவர்கள் அனைவரும் ஒரு இருட்டுல தான் இருப்பாங்க. அவருடைய வாழ்க்கை அவருக்கே தெரியாது, அவர் இருட்டுக்குள்ள இருப்பார். இந்த பொறுமையோடு வாழக்கூடிய, பொறுமையை தன்னுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்ட ஒரு முஃமினுக்கு தான் தெரியும் அவர் இருக்கக்கூடிய இடமே வெளிச்சமா இருக்கு. அந்த ஒளியின் காரணமாக அவர் எடுக்கக்கூடிய இடமே அல்லாஹு தஆலா வெளிச்சமாக வச்சிருப்பான். இந்த வெளிச்சம் வெளியே தெரியக்கூடிய வெளிச்சம் அல்ல, ஈமானால் உணரக்கூடிய வெளிச்சம். அது அந்த வெளிச்சத்தை ஈமானால் அவர் உணர்வார். அப்படிப்பட்ட அந்த வெளிச்சம் என்பதையும் நான் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பொறுமை என்பது ஒரு முஃமினுடைய வாழ்க்கை மொத்தமும் பொறுமை. எல்லா விஷயத்திலும் பொறுமை தான். நல்ல விஷயத்திலும் பொறுமை, பாவத்திலும் பொறுமை, நன்மையிலும் பொறுமை, மகிழ்ச்சியிலும் பொறுமை, கஷ்டத்திலும் பொறுமை, நஷ்டத்திலும் பொறுமை, லாபத்திலும் பொறுமை, எல்லாத்திலையும் ஒரு முஃமின்ட்ட பொறுமை இருக்கு. பொறுமை என்பது வெறுமனே சிரமங்கள்லையும் சோதனைகள்லையும் மட்டும் வருவது பொறுமை அல்ல, அது மிக முக்கியமான பொறுமை. மகிழ்ச்சியிலும் ஒரு முஃமின்ட்ட பொறுமை இருக்கணும்.
நஷ்டம் ஏற்படுது, அதுல எப்படி பொறுமை இருக்குமோ அதே மாதிரி லாபம் ஏற்படும் போதும் ஒரு பொறுமை இருக்கணும். வணக்க வழிபாடுகள் செய்யறோம், எப்படி பாவத்தை செய்யாமல் பொறுமையா இருக்கணுமோ அதே மாதிரி வணக்க வழிபாடுகள் செய்யறோம், செஞ்சுட்டு அதுலயும் பொறுமையா இருக்கணும். எல்லாமே பொறுமை. இப்படி பார்க்கும்போது ஒரு முஃமினுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் பொறுமை என்ற அச்சாணியில தான் இருக்கு. அதான் அடிப்படை, அதான் பேஸ். ஒரு முஃமினுக்கு அவருடைய வாழ்க்கைக்கு இந்த பொறுமை சபுர் என்பது பேஸ். அதற்கு கீழே தான் அவருடைய அதுக்கு மேலதான் அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இருக்கு. அந்த எல்லா அமல் ஒரு அமல் செய்யணும். நம்முடைய வாழ்க்கையில 20 வருஷமா 30 வருஷமா தொழுறோம், கரெக்டா 5 நேரமும் தொழுறோம், அதை தாண்டிய உபதியான வணக்கங்கள் செய்யறோம். எல்லாத்துக்கும் ஏதாவது உங்களுக்கு கிடைச்சுதா? எதுவுமே கிடைக்காது. எவ்வளவு நீங்க தொழுதிருந்தாலும் சரி, எவ்வளவு தான தர்மங்கள் செய்திருந்தாலும் சரி, எவ்வளவு வணக்க வழிபாடுகள் செய்திருந்தாலும் சரி, அல்லாஹ் தஆலா ஏதாவது ஒண்ணு தருவதாக தந்திருக்கானா அல்லது தருவதாக சொல்லி வாக்களிச்சிருக்கானா? எதுவுமே கிடையாது. எதுவாக இருந்தாலும் மறுமையில தான். இதுக்கு ஒரு பொறுமை வேணும். இதற்கு ஒரு பொறுமை வேணும். அந்த பொறுமை இல்லாததால் தான் மனிதர்கள் சொல்லக்கூடிய சிலருடைய வாழ்க்கை, இத்தனை வருஷமா தொழுகிறேன், அல்லாஹ் தஆலா எனக்கு ஒரு சொந்த வீட்டை தரல, இத்தனை வருஷமா தொழுகிறேன், அல்லாஹ் தஆலா எனக்கு இதை தரல. அவன்லாம் பள்ளியில அவனை பார்த்ததே கிடையாது, அவ்வளோ மகிழ்ச்சியா தான் இருக்கான். அவனை பள்ளி பக்கம் பார்த்தது இல்லை, ஜும்மாவுக்கு மட்டும் பள்ளிக்கு வரக்கூடிய மனுஷன் அவன்லாம் நல்லா தான் இருக்கான், நல்லா சம்பாதிக்கிறான், நல்லா வீடு வாசல் நல்லா தான் இருக்கான். பெரியவங்க சொல்லக்கூடிய வார்த்தை. காரணம் அந்த பொறுமைன்னா என்னன்னு தெரியல. வணக்கத்துல பொறுமை இருக்கணும், வணங்கிக்கிட்டே இருக்கணும், மௌத்தாகிற வரைக்கும் வணங்கிக்கிட்டே இருக்கணும். அந்த மரணத்திற்கு பிறகுதான் உன்னுடைய நீ வணங்கி வந்ததற்கான அந்த கூலியை பெற முடியும். அது வரைக்கும் அவன்கிட்ட பொறுமை இருக்கணும். அந்த பொறுமையை அப்படியே பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்கணும். எதுவும் கிடைக்காது, சோதனை தான் வந்து சேரும், நஷ்டம் தான் வந்து சேரும், கஷ்டங்கள் தான் உள்ளத்துக்கு வந்து சேரும். வேறு எதுவும் அவன் தொழுததுக்கு நோன்பு வச்சதுக்கு தர்மங்களை அள்ளி கொடுத்துருப்பான், கஷ்டம் தான் வந்து சேரும். சரிங்களா? உறவுகளை சேர்ந்து வாழணும்னு நினைப்பான், அந்த உறவுகள் அவனை கஷ்டப்படுத்தும். மனைவிக்காக பிள்ளைக்காக அவ்வளவு செய்யணும்னு நினைப்பான், அதன் மூலமாக அவனுக்கு கஷ்டம் தான் வந்து சேரும். பொறுமையில அப்படியே போய்கிட்டே இருக்கணும். அந்த பொறுமையில போய்கிட்டே இருக்கணும் மறுமையை சந்திக்கும் வரை. பொறுமை என்பது ஒரு முஃமினுடைய வாழ்க்கை. அல் ஹயாஉ ஸப்ர், வாழ்க்கை தான் பொறுமை, பொறுமை தான் வாழ்க்கை. அந்த அளவுக்கு பொறுமை என்பது மிக முக்கியமான ஒன்று என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி நாளை மறுமையில மலக்குமார்கள் சொல்லக்கூடிய வார்த்தை ஒரு மலாய்க்கத்து எதுகுலூன் அலைக்கும். அதாவது ஒரு முஃமினிடத்துல மலக்குமார்கள் நுழைஞ்சு ஒரு மலாய்க்கத்து எதுகுலூன் அலைக்கும் மின்குல்லி பாபின் சலாமுன் அலைக்கும். மறுமையில அவர்களுக்கு நம்ம மலக்குமார்கள் சொல்லக்கூடிய வார்த்தை சலாமுன் அலைக்கும் பிமா சபர்தும் ஃபநிஅம உக்பத்தார். மலக்குமார்கள் முஃமின்கள்ட்ட நாளை மறுமையில சொர்க்கத்துல சொல்லக்கூடிய வார்த்தை, உங்களுக்கு இந்த சொர்க்கம் கிடைச்சதுல, இந்த நிரந்தரமான வீடு, கடைசி வீடு, மிகவும் நிஅமத்து பொருந்தியது என்றெல்லாம் சொல்லிட்டு என்ன காரணம், இந்த சொர்க்கம் உங்களுக்கு கிடைத்ததற்கான காரணத்தை சொல்றாங்க. பிமா சபர்த்தும், நீங்கள் பொறுத்ததன் காரணத்தால். இங்க வேற எந்த அமலும் சொல்லி காட்டப்படல. வழக்கமார்கள் சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், பிமா சபர்த்தும், நீங்கள் பொறுத்ததன் காரணத்தால். இந்த பொறுமையுடைய விளைவு தெரியுதா? அதனுடைய பெருமதி தெரியுதா? நாளை மறுமையில சொர்க்கம் அவர்களுக்கு கிடைத்ததற்கான ஒரே காரணமாக மலக்குமார்கள் சொல்வது என்ன? பிமா சபர்த்தும், நீங்கள் பொறுத்ததன் காரணத்தால். எல்லா விஷயத்திலும் ஒரு முஃமின்ட்ட இந்த பொறுமை என்பது இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் படிக்கும் போது விளங்கலாம். அதே மாதிரி இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த பொறுமையை 3 வகையா சொல்றாங்க. இந்த பொறுமை 3 வகைகள் அப்படின்னா 3 விஷயங்களாக இந்த பொறுமை உள்ளது. என்னன்னா அஸ்ஸப்ரு பில்லாஹ் வஸ்ஸப்ரு லில்லாஹ் வஸ்ஸப்ரு மஅல்லாஹ். அல்லாஹ்வை கொண்டு பொறுமை, அல்லாஹ்விற்காக பொறுமை, அல்லாஹ்வோடு பொறுமை. அப்படின்னா என்னன்னா, முதல்ல சப்ரு லில்லாஹ், சப்ரு பில்லாஹ், அல்லாஹ்வுக்காக பொறுத்தல். அப்படின்னா நம்ம பொறுக்கக்கூடிய பொறுமை எல்லாமே நீங்க எதுக்காக பொறுத்தாலும் சரி, வாழ்க்கை முழுக்க பொறுக்கணும். நீங்க பொறுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா வாழ்க்கை முழுக்க பொறுக்கணும். பொறுமையை நீங்க வரவழைச்சீங்க அப்படின்னா சுத்தி இருக்கிறவங்க அந்த பொறுமையை உங்களுக்கு அந்த பொறுமையை வளர்க்கிற மாதிரியான செய்திகளை செய்வாங்க. நீங்க பொறுமையை உங்கள்கிட்ட வரவழைச்சீங்கன்னு வைங்களேன், பொறுமையை நான் இருக்கணும் முடிவெடுத்தீங்கன்னு வைங்களேன், உங்களை சுத்தி இருக்கக்கூடியவங்க என்ன செய்வாங்கன்னா உங்களை அந்த பொறுமையை வளர்க்க செய்வாங்க. அப்படின்னா என்ன? பொறுமையை உங்களுக்கு வளர்க்க செய்வாங்க அப்படின்னா என்ன? உங்களுக்கு சோதிக்கிற மாதிரியான, உங்களுடைய பொறுமையை சோதிக்கிற மாதிரியான செயல்களை செய்வாங்க. உங்களுக்கு அந்த பொறுமை இன்னும் வளர்ந்துகிட்டே போகும். உங்களுக்கு அந்த பொறுமை உங்களுக்கு அடுத்தடுத்து வளர்ந்துகிட்டே போகும். இந்த பொறுக்கிறம்ல, இந்த பொறுமை அல்லாஹ்வுக்காக மட்டும் இருக்கணும். சப்ரு பில்லாஹ், அல்லாஹ்வுக்காக மட்டும் பொறுக்கணும். அல்லாஹ் தஆலா தான் சொல்றான், வஸ்பிர் வமா சபுருக்க இல்லா பில்லாஹ், பொறுமையாக இருங்கள், உங்களுடைய பொறுமை அல்லாஹ்வை கொண்டே தவிர இல்லை. அல்லாஹ்வுக்காக நான் பொறுமையா இருக்கேன். அல்லாஹ்வுக்காக பெற்றோர்கள்ட்ட
நமக்கு மரியாதை குறைவான அல்லது ஒரு மறுக்கக்கூடிய வார்த்தைகளை கேட்குறோமா, பெற்றோர்களுக்காக நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன், அவங்களுக்காக இவ்வளோ பார்க்குறேன், இவ்வளோ கொடுக்குறேன், இருந்தாலும் என்னுடைய அம்மா இப்படி பேசிட்டாங்க, இருந்தாலும் என்னோட ஆப்பரை பேசுறாங்க, சப்ரு பில்லா, அல்லாவுக்காக பொறுமை. மனைவிட்டேருந்து ஒரு வார்த்தை, அல்லாவுக்காக பொறுமை. பிள்ளைகிட்டேருந்து ஒரு வார்த்தை, அல்லாவுக்காக பொறுமை. சமுதாயத்தில் அவங்களுக்காகத்தான் பணி செய்யறான், அவங்கள்ட்ட இருந்து எதிர்ப்பு, அல்லாவுக்காக பொறுமை. இப்படி நம்முடைய பொறுமை எல்லாம் எந்த விஷயத்துக்காக பொறுத்தாலும் சரி, அது யாருக்காக இருக்கணும், அல்லாவுக்காக மட்டும் இருக்கணும். அப்ப அதுக்கு கூலி முழுமையா கிடைக்கும். வேற எதுக்காவது இங்க இடத்துல பொறுமையா இருந்தாதான் எனக்கு சம்பளம் கிடைக்கும், இங்க பொருந்தாதான் இந்த இடத்துல காசு வரும், இங்க பொறுத்தாதான் எனக்கு மரியாதை கிடைக்கும், இங்க நான் பொறுமையா இருந்தாதான் என்னுடைய இந்த அதிகாரத்தை, என்னுடைய வேலையை, இந்த மதிப்பை நான் தக்க வச்சுக்க முடியும். இப்படிங்கிறதுக்காக நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா அந்த பொறுமையில பிரயோஜனம் கிடையாது. அல்லாவுக்காக மட்டும் பொறுமையாக இருக்கணும். அடுத்ததா சபுரு லில்லாஹ், அதாவது அல்லாவை கொண்டுதான் பொறுமை. சபுரு பில்லான்னா அல்லாஹ் தான் எனக்கு அந்த பொறுமையை தரணும். அல்லாஹ் சபுரு லில்லாண்டாதான் அல்லாவுக்காக பொறுப்பது. முதல்ல சொல்றது சபுரு லில்லா, அல்லாவுக்காக பொறுப்பது. எந்த பொறுமையாக இருந்தாலும் அல்லாவுக்காக மட்டுமே பொறுப்பது. அதான் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, அவங்களுக்கு இட்டுக்கட்டப்பட்டதாக ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் மீது ஒரு ஒழுக்கக்கேடுக்கு இட்டுக்கட்டிய ஒரு செய்தி பரவுச்சு, அப்படிதானே? ஆயிஷா சொன்ன வார்த்தை, நான் அல்லாவிற்காக பொறுமையாக இருக்கிறேன், நான் அல்லாவிற்காக நான் பொறுமையா இருக்கேன். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதரும் ஆயிஷாவை சப்போர்ட் பண்ணல, ஏன்னா சப்போர்ட் பண்ண முடியாது, அவங்க நபி. வேற ஒரு மனிதராக இருந்தால் மனைவிக்கு சப்போர்ட்டிவா நிக்கலாம், நபி சமுதாயத்தின் அவங்க தலைவராக இருந்து பார்க்க வேண்டிய இடம், அதனால மனைவியின் பக்கம் நிக்க முடியாத ஒரு சூழல் அல்லாஹ்வுடைய தூதருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க, நீங்கள் பாவம் செஞ்சிருந்தா அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறீங்க, நீங்க ஒழுக்கமானவர்களா இருந்தால் அல்லாஹ் தாலா உங்களை தூய்மைப்படுத்துவான்னு சொல்லிட்டு நின்றுட்டாங்க அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர். ஆயிஷா சப்போர்ட்டா நிற்கல. ஆயிஷா சொல்லக்கூடிய வார்த்தை, அல்லாஹ்வுக்காக நான் பொறுமையா இருக்கேன், அந்த அல்லாஹ் தாலா வசனத்தின் மூலமா அவங்களை தூய்மைப்படுத்தினான். அப்ப பொறுமை என்பது அல்லாஹ்வுக்காக மட்டும் இருக்கணும். சப்ரு பில்லா அப்படின்னா உங்களுடைய பொறுமை அல்லாஹ்வை கொண்டே தவிர இல்லை. ஒமா சபுருக்க இல்லா பில்லா, நீங்க பொறுமையாக இருங்க, அந்த அல்லாஹு தாலா தான் பொறுமையை தரணும் அப்படிங்கிற அர்த்தம். சப்ரு பில்லா அப்படின்னா அல்லாஹு தாலா தான் நமக்கு பொறுமையை தரணும். இப்ப ஒரு மனிதர் இறைவன்கிட்ட பொறுமை, யா அல்லாஹ் எனக்கு நீ பொறுமையை தான், நான் பொறுமையா இருக்கணும், எல்லா விஷயத்திலும் நான் பொறுமையா இருக்கணும், என்னுடைய குடும்பத்தார்கள்ட்ட நான் பொறுமையா இருக்கணும், சமுதாயத்துல நான் பொறுமையா இருக்கணும், பாவங்களை செய்யணும்னு அந்த ஏக்கம் வரும்போது அதை கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொண்டு நான் பொறுமையா இருக்கணும், சோதனைகள் கஷ்டங்கள் வரும்போது அதுலயும் நான் பொறுமையா இருக்கணும். அல்லாஹ்விடத்துல கேட்டுத்தான் பொறுமையை பெற முடியும். ஏன்னா பொறுமை என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடியது, அவன் தெரிந்துதான் பொறுமை என்பது வரும். இது ரெண்டாவது சபுரு லில்லா, சபுரு பில்லா. மூணாவது சபுரு மஅல்லா. ஏன்னா அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன், பொறுமையாளர்களோ அல்லாஹ் தஆலா இருக்கான். அப்ப யாரெல்லாம் பொறுக்கிறார்களோ, பொறுமையோடு இருக்கிறார்களோ, பொறுமையே தன்னுடைய வாழ்க்கையாக கொள்கிறார்களோ, அல்லாஹு தஆலா அவர்களோடு இருக்கிறான் என்று ஒரு சிந்தனை வரணும். அல்லாஹு தஆலா அந்த பொறுமையாளர்களோடு இருக்கிறான். அவர்கள் பொறுக்கின்ற நேரமெல்லாம் அவர்கள் பொறுத்து கொள்ளக்கூடிய காலம் அநியாயமான விஷயமா இருக்கும், அவர் பொறுத்து போவார் அவரு. ஆனா நல்லா விளங்கிக்கணும், அல்லாஹு தஆலா அந்த நேரத்துல என்னோட இருக்கான். முழுமையா ஹக்கு நம்ம பக்கம் இருக்கும், பாத்தில் தான் அவருடைய மொத்தமே பாத்தில் என்கின்ற நிலைமையில இருக்கும். தர்க்கத்துக்கு வரும்போது, பேச்சுவார்த்தைக்கு வரும்போது, சண்டைக்கு வரும்போது விட்டு கொடுத்துருவாங்க, வேணாம் அப்படின்றாங்க, அதை விட்டு விலகிடுவாங்க, பொறுமையா இருந்துக்குருவாங்க. பேசுனா இவர் பக்கதான் உண்மை, இவர்கிட்ட தான் உண்மை இருக்கு, அவன்கிட்ட பொய் தான் இருக்கு என்பது நல்லா தெரியும். பேசுனா வெற்றி பெற முடியும் என்றும் தெரியும். ஆனா அவர் கூட பேசி ஒரு சண்டைக்கு போறது, ஒரு தர்க்கம் பண்றது அப்படிங்கிறத விட்டுட்டு பொறுமையா இருக்கிறாரு, அந்த பொறுமையை வரவழைச்சுக்கிறார். அல்லாஹு தஆலா இந்த மனிதர்களோடு இருக்கின்றார். அப்ப சபுருல் இல்லா, அல்லாஹ்வுக்காக பொறுமை, சபுரு பில்லா, பொறுமை அல்லாஹ்வுக்காக பொறுக்கிறோம், அந்த பொறுமை அல்லாஹு தஆலா தான் நமக்கு தரணும். சபுரு பில்லா, சபரும் அல்லாஹ், நம்ம பொறுமையா இருக்கும்போது அல்லாஹு தஆலா நம்மோடு இருக்கின்றான் என்ற இந்த மூன்று விஷயங்களையும் பொதுவாக இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயத்திலிருந்தும் நாம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பாருங்க, பொறுமை சம்பந்தமாக. ஒமைனியத சப்பர் யுசப்பிருஹுல்லா, யார் இந்த பொறுமையை வரவழைச்சு கொள்வதற்கு, பொறுமையை வளர்த்துக் கொள்வதற்கான வழி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யார் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று தானாக தன்னிடத்தில் பொறுமையை வரவழைச்சு கொள்றாரோ, பொறுமை வேணும், பொறுமையா இருக்கணும், என்னால பொறுமையா இருக்க முடியும், பொறுமைக்கு நன்மை உண்டு, பொறுமைக்கு கூலி உண்டு என்று தானாக பொறுமையா இருக்கணும். பொறுமையா இருக்கணும், கோவப்படும் போது, கஷ்டங்கள் வரும்போது, வணக்க வழிபாடுகள்ல பொறுமையா இருக்கிறது, பாவங்கள் செய்யணும்னு ஆசை வரும்போது, இதெல்லாம் அவராக இந்த பொறுமையை வரவழைச்சு கொண்டார். அப்படின்னா யாரு பொறுமையா இருக்க முயற்சி செய்வாரோ யுசப்பிருஹுல்லா, அல்லாஹு தஆலா அவரை பொறுமையாளராக ஆக்குவான், அல்லாஹு தஆலா அவரை பொறுமையாளராக ஆக்குவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அதிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வமா உஅதிய அஹதுன் அதான் கைரன் வ அவ்ஸஅ மின ஸப்ர், பொறுமையை விட ஒரு சிறந்த, ஒரு விசாலமான ஒரு விஷயம் ஒரு முஃமினுக்கு கொடுக்கப்படுவது கிடையாது.
ஒரு சிறந்த ஒரு விஷயமாக அல்லாஹ் தஆலா தரக்கூடிய ஒரு விசாலமான பயங்கரமான பெரிய பிரம்மாண்டமான ஒரு விஷயமாக, ஒரு சிறந்த விஷயமாக வேறு எந்த ஒன்றும் இல்லை பொறுமையை தவிர. இந்த அளவிற்கு பொறுமை என்பது அல்லாஹ்விற்காக இந்த உலக விஷயங்களில் நான் ரொம்ப கஷ்டம் ஒன்றும் இல்லை, மறுமைதான் இலக்கு, மறுமைதான் லட்சியம், அதுல நான் வெற்றி பெறணும், அதுல நான் மகிழ்ச்சி அடையணும், அங்க எனக்கு சிரமங்கள் வரக்கூடாது, அங்க எனக்கு கஷ்டங்கள் வரக்கூடாது அப்படிங்கிறத ஒரு முஃமின் நல்ல முறையில சிந்தித்து விளங்கி கொண்டால் இந்த உலகத்துல பொறுக்கலாம். இந்த உலகத்துல நம்மளால பொறுமையை வச்சுக்க முடியும். எங்க அந்த அந்த சிந்தனை எனக்கு இல்லைன்னு வைங்களேன், மறுமை வாழ்க்கை தான் பெருசு, அதுக்காகத்தான் நான் போராடணும், அதனுடைய இன்பம் தான் உண்மையானது, அந்த வாழ்க்கை தான் நிரந்தரமானது என்ற ஒரு சிந்தனை இல்லைன்னு வைங்களேன், இந்த உலகத்துல பொறுக்க முடியாது, இந்த உலகத்துல விட்டு கொடுக்க முடியாது, இந்த உலகத்துல சகிப்புத்தன்மையோட போக முடியாது. அந்த வாழ்க்கை பெருசுன்னு நம்ம நினைச்சோமே ஆனால் இந்த பொறுமையை நம்ம இடத்துல வரவழைத்துக் கொள்ளலாம். நம்ம எப்ப அந்த பொறுமைக்காக முயற்சி செய்யறோமோ அல்லாஹு தாலா பொறுமையாளர்களாக ஆக்குவான் என்கிற செய்திகளையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களில் நம்ம பார்க்க முடிகிறது. கேட்ட விஷயங்களை வாழ்க்கையில் அமல் செய்வதற்கு அல்லாஹு தாலா அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.